திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் பகுதி 36. அம்பல ரகசியமிகை தன் பலத்தால் அறிந்திட முனைவோர் தன்னையே இழைப்பர். அவன் அருள் துணையில் நலமுடன் இருப்பர். பூத பொம்மை ஈதொரு மந்திர காப்பு. பொக்கிஷமாம் தமிழ்மொழி ஏடிதன் சேர்ப்பு. சேர்ப்பித்ததை பார்த்திட உச்சியே பூட்டு. பூட்டு அதை திறந்திட வைக்க நவக்குட்டு. தட்டதால் திறந்திடும் காப்பதன் தாழ். ஏட்டதை கவர்ந்திடில் ஆகிடும் பாழ். நாடதன் நன்மைக்கெனில் நலமுடன் வாழ். சிவன் அருளாலேயே செப்பினேன் ரகசியம் இதனை. சிதம்பர ரகசியமதை அறிந்திட மோட்சம். சிற்றம்பல ரகசியமதை அறிந்திட மோசம். நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயமே. ஒவ்வொரு வரியாய் பேராசிரியர் எழுதி முடித்துவிட்டு ஒரு பெருமூச்சுடன் நிமிர்ந்து ஒரு குத்து பார்வையை திவாகரை நோக்கி பார்த்தார். திவாகர் அசட்டு சிரிப்பு சிரித்தார். இந்த செப்பேடு உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று அவர் கேட்கவும் தயக்கமுடன் நந்திபுரத்தில் என்றார். சௌரிராஜனிடம் சில வினாடிகள் பேச்சில்லை. என்ன சார் யோசனை? எழுத்து ஒருவேளை புரியவில்லையோ? புரியவில்லையா? புரிஞ்சதால்தான் பெருமூச்சு விடுறேன். ஏன் இதை புரிஞ்சுக்கிட்டேன்னு இப்போ கொஞ்சம் வருத்தமும் பண்ணுறேன். வருத்தப்பட அப்படி இதில் என்ன சார் இருக்குது? ஏன் வந்த உடனே இந்த செப்பேடு நந்திபுரத்திலே கிடைச்சதுன்னு என்கிட்ட சொல்லலை? அதனால் என்ன சார், இப்போ தான் சொல்லிட்டேனே. நல்ல வேளை இப்போவாவது சொன்னீங்களே என்றவர் எழுதிய அந்த தாள்களை அப்படியே கிழித்து அருகில் உள்ள குப்பை கூடைக்குள் வீசினார். சார், என்ன இது? கஷ்டப்பட்டு எழுதி இப்படி கிழிச்சு போட்டா என்ன சார் அர்த்தம்? நான் எப்போவோ செய்த பாவத்துக்கு தான் இப்படி நடமாட முடியாமல் நாற்காலி மனுஷனாக கிடக்கேன். இப்படிப்பட்ட நிலையிலும் நாமும் பாவம் பண்ணினா எனக்கு அப்புறம் விமோச்சனமே கிடையாது. அப்படி என்ன சார் இந்த செப்பேட்டில் இருக்குது? இப்படி பயப்படுறீங்களே. மொத்தம் 3 பட்டயங்கள். முதல் பட்டயமே இதை ஒரு பொது நோக்கம் இல்லாமல் படிக்காதே. படித்தா உன்னுடைய உயிர் உன் கையிலே கிடையாது. அது அந்த நந்திவசம்னு சொல்லி சாக விருப்பம்னா அடுத்த செப்பேட்டை படி, இல்லாட்டி அப்படியே விட்டுடுன்னு சொல்லிடுச்சு. நான் அதை மனசில் ஏற்றிக்காம ஒரு ஆர்வத்தில் இந்த வயசான காலத்திலேயும் ஒரு சரித்திர உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ப்பு வந்திருக்கேன்னு நினச்சி மற்ற பட்டயங்களையும் படிச்சுட்டேன். போக போகத்தான் இது சித்தர் சமாச்சாரம்னு புரிஞ்சுது. சிவன் சொத்து சம்மந்தப்பட்டதுன்னுதும் விளங்கிடுச்சு. நல்ல வேளை நான் எழுதினேன், படித்து உங்களுக்கு பொருள் சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா என்ன கதியாகி இருப்பேனோ. சார், எப்போவோ யாராலோ எழுதப்பட்ட இந்த பட்டயங்களுக்காக இப்படி போய் பயப்படுறீங்களே சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்றபடி அதுவரை கைபேசியில் ரெக்கார்ட் செய்திருந்த கேமரா ஓட்டத்தை சௌரிராஜன் உணராதபடி ஆஃப் செய்த திவாகர் சௌரிராஜன் பதிலுக்கு முறைப்பதை பார்த்தார். என்ன சார், தப்பாக ஏதாவது கேட்டுட்டேனா? ஆமாம், எனக்கு என்னமோ உங்கள் நோக்கமே தப்பாக இருக்குமோன்னு இப்போ தோணுது. இந்த புகைப்படத்தில் இருக்கிற பட்டயங்கள், அப்புறம் இந்த பூத பொம்மை, இதெல்லாம் எங்கே இருக்குது? அது சொல்லுங்கள், உங்கள் நல்லதுக்கு தான் கேட்குறேன். நந்திபுரம் நாயக்கர் பங்களாவிலே அவர் கஸ்டடியில் இருக்கிறதா கேள்வி. படித்து பொருள் சொல்ல ஆள் இல்லாததால் நாயக்கர் எனக்கு அனுப்பி உதவி செய்ய சொன்னார். நானும் உங்களை தேடி வந்தேன். நீங்கள் சொல்கிறது எவ்வளவு உண்மையோ எனக்கு தெரியாது. நான் அந்த கோவில் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு அதிசயம். அதிசயங்களை அனுபவிக்கணும், தோலை உரிச்சு பார்க்க நினைக்கக்கூடாது. அப்போ இந்த பட்டயங்களை என்ன எழுதியிருக்காங்க? எழுதி வைக்காமலே விட்டுட்டுருக்கலாமே. நல்ல கேள்வி. தேசத்துக்காக போர்க்களத்தில் உயிருடைக்கிற சம்மதிக்கிற மாதிரி என் உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு இதில் இறங்க தயாராக இருந்தால் அவங்க இதை படித்து இதில் உள்ளபடி அந்த புதையலை தப்பு சிவனோட சொத்தை நோக்கி போகலாம். நீங்களோ இல்லை, இதை ஃபோட்டோவாக எடுத்து அனுப்பி வச்சாங்களே, அவங்களோ அதுக்கு தயாரா? பேராசிரியர் கேட்ட இந்த கேள்வி திவாகரின் முகத்தில் பெரும் கலவரத்தை உண்டு பண்ணியது. என்ன பேச்சையே காணும், சாக தயாரா நீங்கள்? அதை எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? அந்த புதையலை பாதுகாக்கிற எண்ணத்திலே ஒரு மிரட்டலாக கூட இப்படி எழுதியிருக்கலாம் இல்லையா? அப்போ இது ஒரு மிரட்டல் தான் உங்கள் வரையில், அப்படித்தானே? ஏன் அப்படி இருக்கக்கூடாது? ஒரு புதையல் யாருக்கும் பயன்படாமல் ஒரு இடத்துல புதைஞ்சு கிடக்கிறது சரியா, இல்லை அதை எடுத்து பயன்படுத்தி நினைக்கிறது சரியா? இப்போ அதை எடுத்து பயன்படுத்த தேவை இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா, அதாவது மக்களுக்கு இதை பயன்படுத்த நினச்சாலும் இதை எடுக்கிற உயிரி போகணும் முதல் பட்டயத்திலே இருக்குது. என்ன சொல்கிறீங்க?
அப்படியா போட்டிருக்கு? ஆமாம், அப்படித்தான் போட்டிருக்கு. விடை காவல் நிதியிலும் அனலுறு பொதுவசமெனில் அறிந்தவர் உயிரதும் திரும்பலியாம். அது எப்படி நல்ல காரியத்துக்கு பயன்படுத்த நினைக்கிற ஒன்று சாவான்னா அது எப்படி தப்பு தப்பாக இருக்கே? அது அப்படித்தான். 1000 வருஷத்து விஷயம் இது. இடையில் பல கோடி பேர் பிறந்து இறந்துட்டாங்க. இன்னும் அந்த புதையல் பாதுகாப்பாக இருக்குன்னா அதுதான் சித்த சக்தி. என்ன பெரிய சித்த சக்தி? அது என்ன அணுசக்தியா உலகமே அழிஞ்சிடுங்கிறதுக்கு? சாரி, இதுக்கு மேலே நான் உங்கள் கூட பேச விரும்பலை. நீங்கள் போகலாம். போகிறேன் சார். அதே சமயம் நாங்கள் இதில் வெற்றி பெற போகிறோம். நீங்களே பார்ப்பீங்க. நீங்கள் பேப்பரை வேணா கிழிச்சு போட்டிருக்கலாம். ஆனால் நான் அதை உங்களுக்கு தெரியாமல் என் கேமராவில் படம் பிடிச்சிருக்கேன். வட்டெழுத்து தமிழை தான் படிக்க முடியல. இந்த தமிழை படித்து பொருள் தெரிஞ்சு சரியான பாதுகாப்போடு அந்த புதையலை எடுத்து காட்டுறோம். அதை இந்த உலகமே எங்கள் டிவியில் ஒரு அற்புத நிகழ்ச்சியாக பார்ப்பாங்க. அப்போ நீங்களும் பார்ப்பீங்க. வர்றேன். எனிவே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு நன்றி. நீங்கள் என்ன விரும்பலைன்னாலும் நாங்கள் புதையலை எடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல சன்மானத்தை தர தயாராக இருக்கேன். இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன். திவாகர் சவால் விடுவது போல் பேசிவிட்டு புறப்பட்டார். வீட்டை விட்டு வெளியே வந்து காரில் ஏறின மறுநொடி கைபேசியில் திருட்டுத்தனமாக எடுத்ததை ஒரு முறை ஓடவிட்டு பார்த்தார். அதை அப்படியே நந்திபுரத்தில் இருக்கும் பிரியாவுக்கு வாட்ஸ்அப் வழியாக அனுப்பிவிட்டு அவளையும் அழைத்தார். எஸ் சீஃப் பிரியா, பட்டய எழுத்தை இப்போதைக்கு தமிழுக்கு மாற்றி எழுதின பேப்பர் வீடியோவா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். அதை அப்படியே மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அப்படி செய். பேராசிரியர் சௌரிராஜன் விளக்கம் கொடுக்கலையா சார்? வயசாட்டதால் இதுக்கே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். அவர் எழுதும்போதே வீடியோவை எடுத்து தான் அனுப்பியிருக்கேன். அப்புறம் அவர் வாயால் பொருள் கேட்டு இந்த ரகசியத்தை அவர் அசை போடுறதை நான் விரும்பலை. திவாகர் சௌரிராஜனிடம் நடைபெற்ற பேச்சை அப்படியே மறைத்து வேறு மாதிரி பிரியாவிடம் கூறினார். ஒருவேளை பிரியா பயந்து ஒதுங்கிவிடலாமே என்கின்ற பயம் அவருக்கு. பிரியாவும் அது தெரியாமல் ஓகே சார், நானும் பாவும் எங்களால் ஆனதை பார்க்குறோம் என்றாள். ஆல் தி வெரி பெஸ்ட். நான் சொன்ன மாதிரி புலிட்சர் அவார்டு உனக்கு நிச்சயம். திவாகர் நன்றாகவே கொம்பு சீவினார். லாட்ஜின் அறைக்குள் கட்டிலில் அமர்ந்திருந்த நிலையில் வீடியோவை பார்த்து அந்த பாடல் வரிகளை அறியத் தொடங்கினாள் பிரியா. பக்கத்தில் ஜன்னலுக்கு வெளிப்புறத்தில் வளர்ந்திருக்கும் ஒரு மரத்தின் கிளை. அதில் ஒரு கிளையின் மேல் அந்த பறவை. சித்தர்பிரானின் பேச்சால் உண்டான வியப்பு பல கேள்விகளை செங்கல்வராயனிடம் உருவாக்கியது. சித்தர்பிரானி, தாங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு மனம் மிகவும் மகிழ்கிறது. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு யாதொரு பாதகமும் இன்றி இந்த ஆலயம் விளங்கப் போவதை நீங்களே கூறிவிட்டீர்கள். ஆலயம் என்பதோ அருள் கோட்டம், இறைவன் குடியிருக்கும் இடம். இந்த உலகம், அதில் வாழ்ந்திடும் உயிர்களாகிய நாமும் அவனால் படைக்கப்பட்டவர்கள். அப்படி அவனால் படைக்கப்பட்ட நம்மால் அவனது ஆலயத்துக்கு நன்மையோ இல்லை தீமையோ ஏற்படும் என்பது எனக்கும் பெரும் வியப்புக்குரிய ஒன்றாக உள்ளது. அப்படியானால் பூமியில் கடவுளையும் மிஞ்சியவனா மனிதன்? செங்கல்வராயன் எப்படித்தான் அப்படி ஒரு கேள்வியை கேட்டானோ? நாதமுனி சித்தர் அவனை தோளில் தட்டி, கேள்வி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றார். நீங்கள் கோபிப்பீர்கள் என்றோ இல்லை வருத்தப்படுவீர்கள் என்றோ கருதினேன். ஆனால் பாராட்டுகிறீர்கள், அது மகிழ்ச்சி தருகிறது. அது எந்த கேள்வியாக இருந்தாலும் குதர்க்கமாகவோ அகம்பாவத்துடனோ கேட்கக்கூடாது. மற்றபடி புரிந்து கொள்வதற்காக எவ்வளவு கேட்டாலும் தகும். நீங்களே புரிந்து கொள்ளவே கேட்டீர்கள். எனவே எனக்கு மகிழ்ச்சிதான். இனி உங்களுக்கான என் பதில். எந்த ஒரு ஆலயத்தையும் இறைவன் தான் கட்டிக்கொள்வதில்லை. நம் தேவைக்கு நாம் தான் கட்டிக்கொள்ளுகிறோம். அவனது ஆற்றலும் கருணையும் ஒரு பூவின் வாசத்திலிருந்து முள்ளின் கூரிய நுனி வரை அது இல்லாத இடமே இல்லை. நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் எல்லாமே இருக்கிறது. ஒரு பசுவின் உடம்பெங்கும் அதன் குருதி ஓடினாலும் அதன் மடிவழியாக மட்டுமே அது பாலாக வெளிப்படும். அதே போல இசை அருளும் எங்கும் இருப்பினும் ஆலய கருவறை வழியே அது வெளிப்படுகின்றது. இறைவன் நமக்கு அளித்த பட்டறிவால் நாம் இதை உணர்ந்து பூமியின் பஞ்சபூத சக்திகளை பயன்படுத்தி கோவிலில் அதை பெறுகின்றோம். தீ என்றால் சுட வேண்டும், காற்றென்றால் வீச வேண்டும், நீர் என்றால் ஓட வேண்டும், பூமி என்றால் சர்வ கனிமங்களும் கொண்டிருக்க வேண்டும். அதேபோல் வான் எனும் வெளி இல்லாமல் இருப்பதாகும்.
இப்படி ஐவகை பூதங்கள் எப்படி சிருஷ்டியின் இயல்பில் மாறாதவையோ அப்படியே இவற்றின் தொகுப்பில் உருவாகும் சலனங்களும் விளைவுகளும். இதிலிருந்தே ஒன்றின் நீடிக்கும் தன்மை இல்லை சிதைக்கும் தன்மை அமைகின்றது. எனவே இவை எப்படி இருந்தால் நல்லது, எப்படி இருந்தால் அல்லது என்று கணக்கிட்டு உருவாக்கப்பட்டதே ஆகமங்கள். அந்த ஆகமப்படி நாம் நடந்தால் பழுதில்லை, நடவாத போது எதிரான விளைவு உண்டாகின்றது. இந்த விதிகளில் இதை படைத்த இறைவனும் ஒரு காலும் தலையிடுவதில்லை. அப்படி தலையிட்டால் இந்த உலகம் இப்போது இருப்பது போலவே இருக்காது. இப்பொழுது கடவுள் இருக்கிறார் என்று நம்புவதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் உள்ளதோ அதே அளவு இல்லை என்று சொல்வதற்கும் இருக்கின்றது. இப்படி சமபலத்துடன் இருப்பதுதான் சரி. அதுவே இயற்கை யதார்த்தம். சிதறின் பதில் செங்கல்வராயனுக்கு பேராச்சரியம் அளித்தது. பிராணி, நீங்கள் சொல்வதை பார்த்தால் கடவுளை மறுத்திடும் சூன்யவாதிகள், அவர் சிலை வடிவில் இல்லை, இது வெறும் கல் மட்டும்தான் என்று கூறிடும் மிலேச்சர்கள் சொல்வதெல்லாமும் இயற்கை என்று ஆகிவிடுகிறதே. ஆம், அப்படியும் சிலர் என்று இருப்பதே உலகு. சூனியவாதிகள் மிலேச்சர்கள் பார்க்கும் கோணத்தில் தங்களுக்கு புலப்படுவதே அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு அரசனாகி நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், இதனால் மற்ற இடங்களில் இல்லாது போகிறீர்கள். உங்களை தேடுபவர்கள் இங்கே தேடினாலோ நீங்கள் அவர்களுக்கு கிடைப்பீர்கள், வேறு எங்கு தேடினாலும் கிடைக்காது போவீர்கள். எங்கும் அவர்கள் சரியாக தேடாத பொழுது அவர்களுக்கு நீங்கள் கிடைக்க மாட்டீர்கள். அதனால் அவர்கள் வரையில் நீங்கள் இல்லாதவர் என்றே கருதப்படுவீர். ஆனால் உண்மையில் நீங்கள் இல்லாதவரில்லை, இருப்பவரே. இருக்கும் உங்களுக்கு கண்டறிய தெரியாததால் அவர்கள் வரையில் இல்லாது போகின்றீர். இது ஒரு வகை சிருஷ்டி வினோதம். இதையும் ரசிக்க வேண்டும். அவர்களால் இடையூறுகள் நேரும் பொழுது எப்படி ரசிக்க முடியும்? அவர்கள் நம்மை அழிக்க முயலும் பொழுது எப்படி ஏற்க முடியும்? இடையூறுகள் நேரும் பொழுது எதிர்த்து போரிடுங்கள். அழிக்க முயலும்போது தற்காத்து கொண்டு அவர்களுக்கு பாடம் புகட்டுங்கள். அதற்குத்தானே அறிவு அருளப்பட்டுள்ளது. எப்படி கேட்டாலும் ஒரு பதிலை திடமாக கூறுகிறீர்களே. ஏதோ ஒரு பதிலை கூறுகிறேன், சரியான பதிலைத்தானே கூறுகின்றேன், அதில் சந்தேகமில்லை. அழுக்கு துணியை இப்படியும் அப்படியும் கல்லில் எடுத்து அதன் அழுக்கை அகற்றுகிறது போல உங்களுடன் பேசும் பொழுது மனதின் அறியாமை அழுக்கு வெளியேறி ஒரு ஒளி உருவாகிறது. சித்தர்பிராணி, விவாதங்களில் பயன் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். இப்படி பேசிக்கொண்டே அவர்கள் அன்று செப்பு பட்டயங்களுடன் பூத பொம்மை கொண்ட பெட்டியை அரண்மனை கஜானாவில் பாதுகாப்பாக வைத்தனர். காலம் உருண்டது. அடுத்த தலைமுறைகள், புதிதான ஆட்சிகள், காட்சிகள் என்று காலத்தால் எவ்வளவோ மாற்றங்கள். மனிதர்கள் உடை உடுத்துவதில், பயணங்கள் புரிவதில், உண்பதில், வீடுகள் கட்டி வசிப்பதில் என்று சகலத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டன. வேலும் வாளும் கொண்டு போரிட்ட போர்க்களின் துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் முளைத்தன. கோம்பு வடிவ வீடுகள் தட்டை கூரைகளாயின. அணைகளற்ற ஆறுகள் அணைகள் தோன்றின. பாய்மரப் படகுகள் நீராவி கப்பல்கள் ஆகின. குதிரை சவாரி அப்படியே சக்கரங்களுக்கு இடம் மாறி ரதங்கள் தோன்றின. மனிதர்கள் தன் பட்டறிவினால் தன் மேனி நலன் பொருட்டு புதிதாக பலவற்றை கண்டறிந்தான். தரையில் படுத்து உறங்கியவன் கட்டிலில் படுக்கலானான். அதிலும் மெத்தையிட்டு உறங்கலானான். பின் கட்டிலுக்கு மேல் சல்லடை துணியால் துணி விதானம் அமைத்து கொண்டான். ஆடைகளிலும் ஏராளமான மாற்றங்கள், ஆபரணங்களில் மாற்றங்கள், சிகை அலங்காரத்திலும் மாற்றங்கள். மாற்றம் 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 என்று எல்லாம் மாறிய போதும் பெட்டியை காப்பதில் மட்டும் மாற்றமே வரவில்லை. அதை பாதுகாப்பதும் நம் உயிரை பாதுகாப்பதும் ஒன்று என்ற எண்ணம் அந்த மட்டில் அதை பாதுகாப்பவரிடம் இருந்தது. வழிகாட்டும் சித்தர் பெருமக்களும் ஒருவருக்கு பின் ஒருவர் என்று தொடர்ந்தனர். நந்திபுர ஆலயமும் ஒரு அதிசயமாகவும் அதே சமயம் அழுதபடியும் தொழுதபடியும் வருவோருக்கு அட்சய பாத்திரமாகவும் திகழ்ந்தபடியே இருந்தது. கிபி 1799 வருடம். கட்டபொம்மனை வெள்ளையன் தூக்கிலிட்ட வருடம். அவனது செல்வம் என்கின்ற மக்கள் செல்வமும் ஆலயத்து சிவன் சொத்தாக வந்து நின்றது. அப்போதைய சித்தர் பெருமகன் வழிகாட்டிட அது வேடம்காடு ராவண குகை அடைந்தது. அதற்கு பின் பறவையை அவர்கள் பார்க்கவில்லை, ஆனால் பறவை அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. பாபுவும் பிரியோவோடு வந்து சேர்ந்து கொண்டான். அந்த வீடியோவை பார்க்கலானான்.
பாபு, இந்த பாடல் வரிகளை நான் சொல்ல சொல்ல நீ ஒரு பேப்பரில் எழுது, அப்புறமா படித்து அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிச்சுப்போ என்றாள். அவனும் ஒரு பேடை எடுத்து வந்து பேனாவை தெரிந்து கொண்டான். அவளும் சொல்லலானாள். சாலிவாகன சகாப்தமிதில் என்று தொடங்கி நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயமே என்று வரை சொல்லி முடித்திட அவனும் எழுதி முடித்தான். கச்சிதமாக வள்ளிப்பொண்ணும் வந்து நின்றாள். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பட்டயத்தில் இருக்கிறத பாட்டாக எழுதிக்கிட்டு இருக்கோம். ஆத்தி, அதை படிக்க முடிஞ்சுதா? படிக்க தெரிந்தவர் படித்து எழுதியதை இப்போ நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் வள்ளி. எப்படி? இதோ பார், இப்படி சில்லியாக கேள்வி கேட்குறது விட்டுடு. ஒரு செல்ஃபோன் மட்டும் கையிலே இருந்து அதை பயன்படுத்த தெரிஞ்சால் போகிறோம். இன்றைக்கி எல்லாமே சாத்தியம்தான். உன் உடம்புல இப்போ எவ்வளவு டெம்பரேச்சர், உன் ஹார்ட் பீட் எவ்வளவுன்னு எல்லாம் சொல்கிற ஒரு பரம்பொருள் தான் இந்த செல்ஃபோன். இதானே ஃபோட்டோக்களை என் சீஃப் திவாகருக்கு அனுப்பிட்டு அதை அவர் காட்டி வேண்டியவங்க கிட்டே காட்டி எழுதி வாங்கி எனக்கும் அனுப்பிட்டார். இனி இதை படித்து அதன்படி நடக்க வேண்டியது தான் நம்மளோட வேலை. இங்கே நீங்கள் பட்டயத்தை நெருங்கிட்ட மாதிரி அங்கே நம்ம கிருஷ்ணன் கிட்ட அந்த மந்திரவாதி நெருங்கிட்டான் பிரியா என்று சொல்கிற வள்ளி. ஆமாம் பிரியா, சாரி, கிருஷ்ணன் மயக்கமாக கிடக்கிற நேரமாக பார்த்து மந்திரவாதி அவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவனை எழுப்பி அவனை அருள்வாக்கு சொல்ல வைக்கப்பட்டிருக்கான். அது எப்படி? வீட்டில் வேறு யாருமே இல்லையா? இருந்தா எப்படி அவன் நுழைவான்? யாரும் இல்லாத நேரமாக பார்த்து தான் அங்கே நுழைஞ்சிருக்கான். கற்பூரத்தை ஏற்றி காட்டினா அவனுக்கு இப்போ அருள் வந்துடுது. அப்படித்தான் அவன் செஞ்சு புதையல் ரகசியத்தை சொல்லியிருக்கான். அப்புறம் நல்ல வேளை அவன் தங்கச்சிங்களோ சின்னாயியும் வந்துட்டாங்க. வரவும் கொல்லப்புற வழியாக ஓடிட்டானான். கிருஷ்ணா ஏதாவது சொல்லிட்டானா? ரகசியம் தெரிஞ்சாதானே சொல்கிறதுக்கு. ஆனால் அங்கே யானை கவளம் கணக்கா தங்க உருண்டைங்க, மரத்தாழியில் நெல் கொட்டி வச்ச மாதிரி தங்க காசுங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதையெல்லாம் சொல்லிட்டான். கோவிலுக்குள்ளே சுரங்கப்பாதை எங்கே ஆரம்பமாகுது அதை சொல்லுன்னு கேட்டிருக்கிறான் அந்த மந்திரவாதி. அதுக்காக இவனும் மண்டையை கசக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அவன் சின்னாயி தங்கச்சிங்க வந்துட்டாங்க. அவனும் ஓடிட்டான். அப்போ அந்த மந்திரவாதி தான் ரோட்டில் புதையலை தேட தொடங்கிட்டான். போலீஸ் தேடிட்டு இருக்கும் பொழுது அவன் ஊருக்குள்ளே சுற்றி வரானா? அது நிஜமாவே பெரிய விஷயந்தான். ஆமாம் பிரியா, அவன் இப்போ இங்கே கூட வரலாம். அவங்கிட்ட ஒரு மை இருக்குதான். அதை வச்சுட்டா யார் கண்ணுக்கும் அவன் தெரிய மாட்டானா? அதனால தான் அவனை பிடிக்க முடியலையா. பாபு, நமக்கு புதையல் எவ்வளவு முக்கியமோ அவனும் அவ்வளவு முக்கியம். அவனை வச்சு ஒரு பேட்டி எடுக்கிறோம். எங்கள் முன்னாலே மறைஞ்சு காட்டுன்னு சொல்லுவோம். என்ன சொல்கிற பிரியா? இப்போ அவன் பேச்சு எதுக்கு? நீ பாட்டைப்படி, அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். பாபு அவளை மையத்துக்கு இழுத்தான். அவளும் பாடலை தனக்குள் முழுவதுமாக ஒரு முறை படித்து முடித்தாள். இரண்டாவது முறையும் படித்தாள். பிறகு சிந்திக்கத் தொடங்கினாள். என்ன பிரியா, என்ன தெரிஞ்சுது? ஓரளவு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னு நான் சொல்லணும். ஆனால் கிரிட்டிக்கலாக 2 இடம் இருக்குது. அது மட்டும்தான் புரியல. முதல்ல தெரிஞ்சதை சொல்லு பிரியா. இன்னொரு விஷயம், வள்ளி திருப்பி இடையிட்டாள். என்ன வள்ளி? நாயக்கர் மாளிகைக்கு வந்த சித்தர்சாமி வந்திருக்காரு. வந்து நாயக்கரோட சம்சாரத்தை காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. இப்போ மாளிகையில் யாருமே இல்லை. அவரோட சம்சாரத்துக்கு என்ன? அந்த அம்மாவுக்கு தொட்ட இடம்லாம் நோவு. 2 முறை இருமினா ரத்தம் வரும். படுக்கையிலே மலம் மூத்திரம் எல்லாம்னா பார்த்துக்கோ. ஏன் கேன்சரா? அப்படின்னா புற்றுநோயான்னு கேட்டேன். என்னன்னே தெரியல. நானெல்லாம் கூட கிட்டார போக மாட்டேன். அவங்கள பார்த்துக்க ஒருத்தி இருக்காக. அவங்க தான் போவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க, சோறு கொடுப்பாங்க. பிரியா, நீ இந்த பட்டாய் பாட்டுக்கு வா, இல்லை என்கிட்ட கொடு, எனக்கு என்ன புரியுதுன்னு பார்க்குறேன்னு சொல்லி பாபுவும் ஒரு முறை ஆர்வமாக படிக்கலானான். ஒரு சிறுவன் பள்ளிப்பாடத்தை எழுத்தெழுத்தாய் கூட்டி படிப்பது போல் இருந்தது. விடைக்காவல் நிதியிலும் அனலுறு பொதுவாசுமெனில் அறிந்தவர் உயிரதுவும் திருப்பலியாம். பிரியா, விடை காவல் நிதினா என்ன? விடைன்னா நந்தி, அது காவல் காக்கிற நிதி, அதாவது புதையல்னு அர்த்தம். சரி, அனலுறு பொதுவசமெனில்லா வறட்சி காலத்தில் பொதுமக்களுக்குன்னு அர்த்தம். பரவாயில்லையே, பளிச்சுன்னு சொல்கிறியே. அறிந்தவர் உயிரதும் திருப்பலியாம்னாக்கா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஊர் நல்லதுக்காக இதை தேடினால் அவங்க உயிர் போயிடும்னு அர்த்தம். ஏய்,
வலியுற உளமெனில் ஈரதும் மூவதும் காண்க அல்லெனில் தாழிட்டு மீள்கன்னு போட்டிருக்கே. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? சாக பிரியம்னா 2வது 3வது பட்டயத்தை படி, இல்லாட்டி வச்சுட்டு திரும்பி போய் உயிரை காப்பாற்றிக்கோன்னு அர்த்தம். ஐயோ, அப்போ செத்துடுவோமா பிரியா? தெரியாது, சும்மா பயமுறுத்துறதுக்காக கூட இருக்கலாம் இல்லை? அதுதான் அந்த ஆர்கியாலஜிஸ்ட் திரவிய மாணிக்கம் பயந்து ஒதுங்கிட்டாரோ? இருக்கலாம். நாம் என்ன செய்ய போகிறோம்? நீயே சொல்லு. திரும்ப சென்னைக்கே போயிடுவோமா? என்ன பிரியா, பந்தை என் கையில் கொடுக்குற? நீ தானே எல்லாத்தையும் ஷூட் பண்ண போகிற. அப்போ நீ நினைக்கிறதுன்னு முக்கியம் இல்லையா? அது பயப்பட தொடங்கிட்டேன்னு நல்லா தெரியுது. அப்படி இல்லை. அதே சமயம் எதை வச்சு துணிச்சலாக நடத்துக்க போகிறோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தைரியத்தை வச்சு தான். அப்புறமா கொஞ்சம் யோசி. நம்ம கையில் இது ஏன் கிடைக்கணும்? எஸ்ஐ லக்ஷ்மணன் தான் பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாரே. அப்புறம் ஃபோட்டோவாக எதுக்கு கிடைக்கணும்? அப்புறமும் இதுக்கு விளக்கம் எதுக்கு கிடைக்கணும்? நீ என்ன தான் சொல்ல வர்ற? நம்மை நோக்கி இது தானாக வருது. நாம் இதை நோக்கி பெருசாக போகவே இல்லை. அதை நீ உணர்ந்து பார்த்தியா? இல்லையே. அந்த பானாக்காரர் கிணத்துக்கு பெட்டியை தேடி நாம தானே போனோம்? இல்லை, நீ பெட்டியை கிணத்திலேருந்து எடுக்கிற மாதிரி கிருஷ்ணனுக்கு தெரிய வந்து அதை வள்ளி பொண்ணு சொன்னா. அதனால தான் போனோம். ஓ, நீ அப்படி வரியா? அப்படின்னா சரிதான். இந்த ஃபோட்டோக்களும் லக்ஷ்மணன் சார் செல்லின் மூலமாக நாம் தேடாமலே நம்ம கைக்கு கிடச்சிது. அப்புறம் சென்னைக்கு போய் பாட்டாகவும் மாறி வந்துடுச்சு. ஆனால் அசலான பட்டயங்கள் கையில் இருந்தோ நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கிற எதுவுமே நாயக்கருக்கு தெரியாது, லக்ஷ்மணனுக்கும் தெரியாது. அவ்வளவு ஏன், அதை தேடி அலையிற லக்ஷ்மணன் இப்போ காணாமலேயே போயிட்டாரு. ஆனால் அந்த காட்டுக்கு போன நமக்கு எதுவுமே ஆகலை. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம் நம்ம வேலையை பார்ப்போம். நமக்கு எதுவும் ஆகலைன்னு அர்த்தம். அடுத்து நம்மளோட கிருஷ்ணன் இருக்கான். அவன் கண்ட காட்சிப்படி அவனும் இந்த வள்ளி பொண்ணும் அந்த குகைக்கு போயே தீரணும். நாம் துணை இல்லாமல் அவங்களால எப்படி போக முடியும்? பிரியா, நீ இவ்வளவு தெளிவாக பதில் சொல்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நமக்கு சுயநலம் இல்லை பாபு. மந்திரவாதிக்கு சுயநலம், லக்ஷ்மணன் சாருக்கு கூட அது இருக்கலாம். சத்தியமா எனக்கோ உனக்கோ கொஞ்சம் கூட சுயநலம் இல்லை. நாம் இதை ஒரு கடமையாகத்தான் நினைக்கிறோம். புதையல் கிடைச்சாலும் அது உலகம் உலக ஒளிபரப்பாக போகுது. அரசாங்கத்துக்குத்தான் போக போகுது. அஃப்கோர்ஸ் பேர் புகழ் இதுக்கு ஆசைப்படுறோன்னு சொல்லலாம். அது தப்பொன்றும் இல்லையே. பிரியாவின் தீர்க்கம் பாபுவுக்கு பிரமிப்பை தந்தது. எக்ஸலண்ட் பிரியா. மற்ற 2 பட்டயத்திலையும் என்ன போட்டிருக்குன்னு பார்த்துடுவோமா? அதுதான் பார்த்தாச்சே. இதோ இந்த கோவில் ஸ்கெட்ச் கொண்ட பட்டயத்தோடு கோட்டு மேலே ஊசியால் நாம் இது சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணணும். அதாவது அந்த பட்டயம் கையில் இருக்கணும். அந்த ஊசி அதுக்குத்தான். அதை எப்படி நீ புரிஞ்சுக்கிட்ட பிரியா? அதோ 2வது ஃபோட்டோவில் அதுக்கான வரிகள். வரி வடிவதனுள் கொடிமர அடியில் நூற்பிணை ஊசியின் கூர்முனை தொட்டு இருக்கு பார். எஸ் எஸ். அப்போ ஊசி கூடவே இருக்க இதுதான் காரணமா? ஆமாம், அது மட்டும் இல்லை. இதில் சொன்னபடி கோட்டு மேலே ஊசியை வச்சு நகர்த்திக்கிட்டே போகும்போது அது ஒரு இடத்துல வந்து சிக்கும். அதாவது அங்கே ஒரு சிறு புள்ளியளவு துவாரம் இருந்து ஊசி முனை நின்றுவிடும். அந்த புள்ளியளவு துவாரம் உள்ள இடம்தான் சுரங்க வாசல். அதை அடுத்த வரிகள் சொல்லுது. அவ்விடந்தடியினில் கற்றலர் சதுரத்தில் ஈசான்யம் மிதித்திட. அதாவது அந்த இடத்துல இருக்கிற கல் மேலே வடகிழக்கு மூலையில் நாம் நின்று அழுத்தமாக மிதிச்சான்னு அர்த்தம். அப்படி மிதித்திட தாழும் அவ்விடம் புலப்படும் சுரங்க வழித்தடம். அதாவது சுரங்க வாசல் தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன, உள்ளே இறங்கி போக வேண்டியது தான். சுரங்கமதும் 3000 அப்படி இறங்கி போக வேண்டியது. நீளம் முடிவினில் கானக குகையினை சேரும். நடக்கும்போது இருட்டாயிருக்கும் இல்லையா? அதைத்தான் வழியிருள் விளக்கிட தீயினை சார்ந்து விழி ஒளி பெற்றிட குகை வந்து சேருங்கின்ற வரிகள் சொல்லுது. அதாவது அன்னைக்கு தீயாகிய தீப்பந்தம் பிடிச்சிக்கிட்டு போயிருக்கணும். இப்போ தான் அது 100 வாட்ஸில் டார்ச் எல்லாம் வந்துடுச்சுதே. சூப்பர் சூப்பர். பொறு மகனே, அதுக்குள்ளே சூப்பர்னா எப்படி? அந்த குகைக்குள்ளே நுழைஞ்சிட்டானே. புதையல் பொக்கிஷம் தெரிஞ்சிடாது. குகைக்குள் குடவரை அறை ஒரு ஓரம். அதாவது குகைக்குள்ளேயே ஒரு அறை இருக்குது. விநாயகக்குரியதை பொறுத்திட திறந்திடும் அறையதன் தாழும்.
அதாவது அதை திறக்க ஒரு சாவி இல்லைன்னா ஏதோ ஒன்று, அதுக்கு பேர் விநாயகர் குறி. அது என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சாதான் குகை கதவு திறக்கும். இல்லை, குகையை பார்த்துட்டு திரும்பிட்டு வர வேண்டியதுதான். ஓ, அப்படியே அதில் ஒரு சிக்கல் இருக்கா? ஒருவேளை அந்த விநாயகர் குறி இந்த பொம்மைக்குள்ளே இருக்கலாமோ? அதுதான் இல்லை, பொம்மைக்குள்ளே இருக்கிறது வேற. பூத பொம்மைக்கு ஈதொரு மந்திர காப்பு, அதாவது அதுக்குள்ள மந்திரம் இருக்கு. பொக்கிஷம தமிழ்மொழி ஏடிதன் சேர்ப்பு. தமிழ்மொழின்னா அகத்தியர் அவர் எழுதிய ஏடுன்னு அர்த்தம். அதை பார்க்கணும்னா சேர்ப்பிதை பார்த்திட உச்சியே பூட்டு, அதாவது அந்த பொம்மையோட தலை உச்சி தான் பூட்டு. அதை திறக்க வைக்க நவத்தட்டுன்னு போட்டிருக்கு. நமக்கு இப்போ நவத்தட்டுன்னா என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சாதான் அதை செய்து அந்த மந்திர ஏட்டை எடுத்து படிக்க முடியும். என்ன பிரியா, எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்க முடியுது, ஆனால் விநாயகர் குறி நவத்தட்டுன்னு 2 வார்த்தையை மட்டும் போட்டு குழப்புதே. சித்தர்கள் பாஷைனா சும்மாவா பாபு? பிரியா சிரித்தபடியே கேட்டாள். பாபு எழுந்து குறுக்கும் நெருக்கும் நரக்கலானான். பிரியா பிரியா என்று திடீரென்று உற்சாகமானாள் வள்ளிப்பொன். என்ன வள்ளி, இதை நம்ம கிருஷ்ணன்கிட்ட சொல்லி அவனை தூண்டி விட்டு பார்ப்போமா? என்ன வள்ளி, திரும்ப அவன் கன்னத்தில் அறிய சொல்றியா? எதுக்கு? அதான் கற்பூரம் காட்டினாலே அவனுக்கு இப்போ அருள் வந்துடுதே. வள்ளிப்பொன் சொல்லவும் இருவருடைய முகமும் அப்படியே மலர்ந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.